பிரைஸ் அலாட். ராஜ்யத்தின் விருந்து என்று உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அதில் யார் நுழைவார்கள் என்ற யதார்த்தத்தை பற்றியும் இயேசு போதித்துக் கொண்டிருந்தார். ஒரு நபர் இயேசுவிடம், ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பார்த்தானோ என்று கேட்டார். அந்த நபருக்கு இயேசு அளிக்கும் பதிலில் 3 உருவகங்கள் இருந்தன. முதலாவது இடுக்கமான வாசல். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் ஒரு சிரமத்தை காட்ட இயேசு இடுக்கமான வாசலின் உருவகத்தை சொன்னார். லூக்கா 13:24 வசனம். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தெரிந்தாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று சொல்லுகிறேன் என்பதே உவமை. இயேசு இதை ஒரு இடுக்கமான வாசல் என்று அழைக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், மனம் திரும்புதல், மனத்தாழ்மை மற்றும் கீழ்ப்படுதல் தேவைப்படுகிறது. அநேகர் மேலோட்டமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நுழைய முயற்சி செய்வார்கள். ஆனால் உண்மையான விசுவாசம், கீழ்ப்படுதல் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தின் கதவை திறக்கும். எனவே இயேசுவை உண்மையாக பின்பற்ற தினமும் முயற்சி செய்வோமாக. இரண்டாவது, மூடப்பட்ட கதவு மூடப்பட்டிருக்கும் ஒரு காலம் வரும் என்று இயேசு கூறுகிறார். அதாவது ஒரு வீட்டின் எஜமான் தன் வீட்டின் கதவை மூடுகிறார். வெளியே உள்ளவர்கள் மன்றாடுகிறார்கள், ஐயா, எங்களுக்கு கதவை திறவுங்கள் என்று. நாங்கள் உங்கள் சாப்பிட்டோமே, குடித்தோமே என்று கூறுகிறார்கள். ஆனால் வீட்டின் அதிகாரி அவர்களுக்கு பதிலளிக்க முடியாத, உங்கள் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். தேவனுடைய அழைப்புக்கு செவிசாய்க்க வேண்டிய அவசரத்தை இந்த உவமை காட்டுகிறது. வாழ்க்கை தற்காலிகமானது. மனம் திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் என்றென்றைக்கும் நீடிக்காது. ஆலயத்துக்கு செல்வது, பிரசங்கத்தை கேட்பது மட்டும் போதாது. தேவனோடு கூட தனிப்பட்ட உறவு தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு, நோவாவின் பேழையின் கதவை தேவன் தாமே மூடினார். வெளியே இருக்க ஜனங்கள் நித்தியத்துக்கு அழிக்கப்பட்டார்கள். மூன்றாவது உவமை, ராஜ்யத்தின் விருந்து. லூக்கா 13:28-30 வசனங்கள். குறுகமான வாசலுக்குள் நுழைபவர்கள் தேவனுடைய பெரிய விருந்தை அனுபவிப்பார்கள் என்பதை இந்த உவமை வெளிப்படுத்துகிறது. கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்திருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராகும், பிந்தினோர் முந்தினோர் இருப்பார்கள் என்பதே உவமை. தேவனுடைய ராஜ்யம் ஒரு விருந்து போன்றது. அங்கு எல்லா தேசத்திலிருந்தும் தேவனுடைய அழைப்புக்கு செவிசாய்த்தவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த விருந்து தேவனுடைய மகிழ்ச்சியையும் தாராள மனப்பான்மையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவருடைய நித்திய ஆசீர்வாதத்தில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தங்கள் முதலாவது இடத்தில் இருப்போம் என்று நினைத்த உதாரணத்துக்கு யூத மத தலைவர்கள் விருந்துக்கு வெளியே இருப்பார்கள். அதே நேரத்தில் எதிர்பாராத மக்கள், புறஜாதிகள், தாழ்மையான பாவிகள் விருந்துக்குள் இருப்பார்கள். ஆகவே உண்மையாக கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றும் அனைவரும் ராஜ்யத்தின் விருந்துக்கு மகிழ்ச்சியை உறுதி அளிக்கிறது இந்த உவமை. ஆமென்.